கல்யாணம் ஏண்டா எல்லார்கிட்டயும் தேவையில்லாம கோவப்பட்டு இப்படி முட்டாள்தனமா நடந்துக்கிற? ஒன்னதாண்டா கேக்குறேன், ஏன் இப்படி நடந்துக்கிற? என்ன நடந்து போச்சுன்னு இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்க? டேய், என்னடா எதுவுமே நடக்காத மாதிரி பேசுற? ஏண்டா கல்யாணம், நீ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டேன்னு தெரிஞ்சதும் உன்னை பாக்குறதுக்காக மாப்பிள்ளையும் பெரிய நாயகியும் எவ்வளவு ஆசையா வந்தாங்க. ஆனா நீ மாப்பிள்ளைங்கிற மரியாதைய கொஞ்சம் கூட இல்லாம என்னமோ நடந்த மொத்த பிரச்சனைக்கும் மாப்பிள்ளை தான் காரணங்கிற மாதிரி சண்டை போட்டு அவரை இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேடா. டேய், பெரிய நாயகியும் இனிமே இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகும்போது என் மனசுல அப்படியே நெருப்பள்ளி கொட்டின மாதிரி இருந்துச்சுடா. அதோட விட்டியாடா? பெரிய நாய்க்கு உடம்பு சரியில்லைன்னு சுகந்தியா அவளை பாத்துக்கிறதுக்காக நான் தான் அனுப்பி வச்சேன். சுகந்திய கொண்டு வந்து விட்டுட்டு போறதுக்காக வந்த மாப்பிளைய நீ மறுபடியும் சண்டை போட்டு விரட்டிட்ட. அவரே உன் தங்கச்சியோட புருஷன்டா. அந்த நினைப்பு உனக்கு மனசுல கொஞ்சமாவது இருக்கா இல்லையா? போதும், நிறுத்துமா. இன்னும் மாப்பிள்ள நல்ல மனுஷன் மாதிரி பேசிட்டு இருக்க. இன்னைக்கு நான் அபிராமி பிரிஞ்சு வாழ்றதுக்கு காரணமே அவன் தான். அபிராமி யாருமா? அந்த பிரகாஷுக்கு தங்கச்சி மாதிரி தானே. உண்மையிலேயே பிரகாஷுக்கு நல்ல எண்ணம் இருந்திருந்தா நானே அபிராமி பத்தி சந்தேகப்பட்டு இருந்தாலும் அவன் அப்படிப்பட்டவ இல்ல. வீணா அவன் மேல சந்தேகப்பட்டு உங்க வாழ்க்கைக்கு எடுத்துக்காதீங்கன்னு எனக்கு புத்தி மதி சொல்லிருக்கணும்ல. செஞ்சானா? ஒவ்வொரு தடவையும் நானே அபிராமி பத்தி தப்பா நினைக்கிற மாதிரி பேசி பேசியே என் மனசுல விஷத்தை கலந்துட்டான். நிறுத்துற. உன் பொண்டாட்டி அந்த டாக்டர் பையில நடந்துகிட்ட முறை உனக்கும் தப்பா பட்டுச்சு, எனக்கும் தப்பா பட்டுச்சு. அதனால தான்டா நீயே அவளுக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியிருக்க. அந்த மாதிரி தான்டா மாப்பிள்ளைக்கு தோணி இருக்கும். இதனால அனாவசியமா நீ நம்ம வீட்டு மாப்பிள்ளைய வெறுத்து ஒதுக்காதடா. ஏன்னா இது உன் தங்கச்சியோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டதுடா. டேய், சரிடா, நடந்தது நடந்து போச்சு. நீயும் அவகிட்ட போய் காலில் விழாத குறையா கெஞ்சி மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு வந்து கூப்பிட்டல. அவளும் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில நம்ம புருஷ சந்தேகப்பட்டுட்டான்னு உன்னோட வந்து குடுத்தனம் பண்ணிருக்கணுமா வேண்டாமா? இல்ல, அவ மனசை நான் ரொம்ப புண்ணாக்கிட்டேன். அது ஆடுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அது வரைக்கும் நான் அவளுக்காக காத்துட்டு இருப்பேன். என்னடா பேசுற? இன்னைக்கு மன்னிக்காதவ இனிமே எப்படா மன்னிக்க போறவன? அபிராமி என்னைக்கு இருந்தாலும் என்ன மன்னிச்சு ஏத்துப்பான்னு நம்பிக்கை இருக்குமா? டேய் கல்யாணம், நான் தெரியாம தான்டா கேக்குறேன். கடைசி வரைக்கும் உன்னை மன்னிக்கவே இல்லைன்னா உன் வாழ்க்கை என்னடா ஆகுறது? அவன் மட்டும் என்ன மன்னிச்சு ஏத்துக்கலனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். டேய் கல்யாணம், கண்மணி. என்ன ஆண்டி? டைம் ஆச்சு, தூங்குமா? மாட்டேன். நீங்க கதை சொன்னாதான் நான் தூங்குவேன். கதையா? நான் எந்த கதையை சொல்றது? என் கதையே பெரிய தொடர் கதையா இருக்குதேமா. ராஜா ராணி கதை சொல்லுங்க ஆண்டி. சொல்லுங்க ஆண்டி. சொல்றேம்மா. ஒரு ஊர்ல ஒரு ராணி இருந்தாளாம். அவளை ஒரு ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம். அந்த ராஜாவுக்கு அந்த ராணியை ரொம்ப பிடிச்சிருந்ததா. ஆனா ராஜாவோட அம்மாவுக்கு தான் அந்த ராணியை பிடிக்கவே இல்லையா. அதனால அவங்க ராணியோட சண்டை போட்டு அவளை அவங்க அம்மா வீட்டுக்கு திரும்ப அனுப்பிட்டாங்களாம்.
அந்த ராஜா அவங்க அம்மாவுக்கு புரிய வச்சு அவளை திரும்ப கூட்டிட்டு போவாருன்னு ராணி ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தாளாம். ஆனா அந்த ராஜா ஹலோ சார், நான் அபிராமி பேசுறேன். கண்மணி தூங்கிட்டா, வந்து தூக்கிட்டு போங்க சார். அபிராமி, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியலம்மா. நீ சொன்ன வார்த்தையை நீ காப்பாத்திட்டம்மா. கூடிய சீக்கிரம் நீயும் உன் புருஷனும் சேர்ந்து வாழ்ந்தா அதுவே எனக்கு போதும்மா. திருமலை, என் பேத்தி கூட சென்னையில போய் செட்டில் ஆக போறேன். இந்த ஊர்ல எனக்கு இருக்க பிடிக்கல. ஏன்னா என் மகனோட நினைப்பு என்னை வாட்டி எடுக்குது. உங்க எல்லாரையும் பிரிஞ்சு போறதுல மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நடக்கிறது எதுவும் நம்ம கையில இல்லைன்னு தைரியமா இருக்க திருமலை. விதியோட ரதத்துல நாம ரொம்ப வேகமா பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். காலம் ஒத்துழைச்சா கண்டிப்பா நாம மறுபடியும் சந்திப்போம். வரேன் சார். வரேன் அபிராமி.
சூப்பர். மருந்து நல்லாவே வேலை செய்யுது. கூடிய சீக்கிரமே பெரிய நாயகி பரலோகம் போறது உறுதியாயிடுச்சு. கலக்கிறடா பிரகாஷ். பெரிய நாயகி, பச்சை தண்ணிலாம் நீ குடிக்க கூடாதுமா. இந்தா உனக்காக சூடா வெந்நீர் எடுத்து வந்திருக்கேன், அதங்க வை. இந்தா இத குடிச்சாதான் தொண்டைக்கு இதமா இருக்கும். சரி, இன்னைக்கு மாத்திரை போட்டியா? எனக்கு தெரியும், மாத்திரை போறதை யாராவது மறப்பாங்களா? பாத்தியா, அப்புறம் எப்படி நீ குணமாவ? இந்தா பிடி. பெரியநாயகி, சித்தா டாக்டர் சொன்ன மாதிரி எந்த முன்னேற்றமும் காண முடியலையே. நாளுக்கு நாள் உன் உடம்பு ரொம்ப மோசமாயிட்டே போகுது. எல்லாம் போக போக சரியாயிடுங்க. இல்ல பெரியநாயகி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, அலோபதி வைத்தியம் பண்ணிட்டு திடீர்னு சித்த வைத்தியம் பண்ணிக்கிட்டா இப்படி ஏடா கூடமா ஆகுமா. அதனால இந்த மாத்திரைய இன்னையோட விட்டுரு. நீ பழையபடி அந்த இங்கிலீஷ் மருந்தே சாப்பிட வா. இப்பவே நம்ம டாக்டரை போய் பார்க்கலாம். இல்லைங்க, வேண்டாம். இப்படி மாத்தி மாத்தி சாப்பிட்டாதான் இன்னும் மோசமாகும். நான் இந்த மருந்தே சாப்பிடுறேன். இதை சாப்பிட்டாதான் ஒரு குழந்தைக்கு தாயாக முடியும்னு நான் நம்புறேன். இதை தாண்டி நானும் எதிர்பார்த்தேன். உன் இஷ்டம். சரி, நீ ரெஸ்ட் எடு. சுகந்தி வந்துருவா. வீட்டு வேலை அவளே பார்த்துக்கிட்டோம். அவ வந்துட்டா போல இருக்கு. நான் போய் கதவு திறக்கிறேன். என்னத்த நீங்க வந்திருக்கீங்க? சுகந்தி வருவான்னு எதிர்பார்த்தேன். ஆமா மாப்ள, அன்னைக்கு நீங்க போன் பண்ணீங்க, சரின்னு உடனே சுகந்தி அனுப்பி வச்சேன். இன்னைக்கு மறுபடியும் நீங்க போன் பண்ணி பெரிய நாய்க்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களா? அப்படி என்ன அவளுக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லைன்னு தான் நான் பார்க்க வந்தேன். மனசு கேட்கல. போய் பாருங்க, உள்ளதா இருக்க. போய் பாருங்க. என்னடி இப்படி ஆயிட்ட? எனக்கு ஒண்ணும் இல்ல, சும்மா புலம்பாத. ஐயோ ஐயோ மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இவன் இப்படி இருமுறா? டாக்டர்கிட்ட கூட்டு போனீங்களா? இப்ப கூட கூப்பிட்டேன். எனக்கு சித்த மருந்தே போதும், வேற டாக்டர்லாம் வேணான்னு பிடிவாதமா சொல்றா. என்னால என்னதான் பண்ண முடியும்? இவ கிடக்குற மாப்பிள்ள, இந்த சித்த மருத்துவம் வேணாம், ஒண்ணும் வேணாம். அடியே, ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போதுடி. அம்மா சொல்றத கேளுடி. வேற ஒரு நல்ல டாக்டர் போய் பாப்போடி. எல்லா டெஸ்டும் எடுத்தா தானே என்ன வியாதின்னு கண்டுபிடிக்க முடியும். நான் கூட்டிட்டு போறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீ வேற குழப்பிட்டு இருக்காத. அந்த சித்த டாக்டர் சொன்ன வார்த்தையிலையும் அவர் கொடுத்த மாத்திரையிலையும் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நான் வேற எங்கேயும் வரமாட்டேன். என்ன மாப்பிள்ள இவ இப்படி பேசுறா? மாப்பிள்ள, எனக்கு பயமா இருக்கு மாப்பிள்ள. இவ சொல்ற டாக்டர் நல்ல டாக்டர் தானா? அத்தை, என்னத்த இப்படி கேட்டீங்க? அருமையான டாக்டர். அவரால் எத்தனையோ பேர் குணமா இருக்காங்க. ரொம்ப கைராசியான டாக்டர் வேற. அப்படியே மாப்பிள்ள, நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியல மாப்பிள்ள.
எல்லாருமே ப்ராடுங்களா தான் இருக்காங்க. நாட்டுல போலி டாக்டருங்க பெருகிட்டாங்க மாப்பிள்ள. நொந்த கண்ணை விட்டுட்டு நல்ல கண்ணுக்கு இல்ல மருந்து போட்டுறானுங்க, நாசமா போறவனுங்க. நாட்டுல போலி மருந்துங்க வேற பெருகி போச்சு. அதுக்காக தான் சொல்றேன் மாப்பிள்ள. பெரியநாயகி, அம்மா வேற ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறேன்டி. சொல்ற பேச்ச கேளுடி, வீம்பு பிடிக்காதடி. யாரு வீம்பு பிடிக்கிறா? நீ வாய மூடிட்டு போ. உன் மகன் தான் வீம்பு பிடிச்சிட்டு அலைஞ்சிட்டு இருக்கான். என்ன பாக்குற? எவ்வளவு திமிரு இருந்தா என் புருஷன் மேலே கைய வச்சு எங்களை வீட்டை விட்டு வெளியே போன்னு விரட்டி விட்டுருப்பான். முதல்ல அவனை போய் சரி பண்ணு போ. என்னடி பண்ண சொல்ற? எல்லாம் என் தலை எழுத்து. வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லைங்கிற மாதிரி. நம்ம வீட்டு புள்ளதான் சரியில்லைன்னா அவனுக்குன்னு வந்து வாச்சா அவன் பொண்டாட்டி அபிராமியும் சரியில்லை. இவனா அந்த அடங்காப்படாரியோட தான் கொடுத்துட பண்ணுவேன் ஒத்த கால இல்லடி நிக்கிறான். நீயும் போய் நில்லு. அதை விட்டுட்டு இங்க எதுக்கு வந்த? என்னடி பெரிய நாயகி இப்படி பேசுற? பின்ன எப்படி பேச சொல்ற? இத பாரு, நீ இங்க வந்து தெரிஞ்சாலே உன் புள்ள வானத்துக்கும் பூமிக்கும் மாறி மாறி குதிப்பான். அத்தை, ஆமா அத்தை, எங்களால பாவம் நீங்க எதுக்கு திட்டு வாங்கணும்? ஏற்கனவே அந்த அபிராமி செஞ்ச தப்புக்கு மச்சான் என்ன காரணம் காட்டி சண்டைக்கு வந்தாரு. ஆமா, உன் மகனுக்கு அவன் பொண்டாட்டி மட்டும்தான் யோகியம். நாங்க எல்லாருமே கெட்டவங்க. ஏண்டி பெரிய நாயகி இப்ப அதுக்கும் இதுக்கும் முடிச்சு போட்டு பேசுற? அது வேற, அவன் கிடக்குறான் விடுடி. இத பாருடி பெரிய நாயகி, உன்னை பார்க்கவே சகிக்கலடி. இத பாருடி, மாப்பிளைக்கு எவ்வளவு வேலை இருக்கு. அவர் உன்னை பார்த்துப்பாரா இல்ல ஆபீஸ் வேலையை பாப்பாராடி? அம்மா சொல்றத கேளுடி. உனக்கு உடம்பு சரியா போற வரைக்கும் நீ நம்ம வீட்டுல வந்துருடி. அம்மா நான் உன்னை பாத்துக்கிறேன்டி. சொல்றத கேளுடி பெரிய